ஸ்கூலில் கேலண்டர் கொடுத்துட்டாங்களே, நான் இப்போ லீவை என்ன போகிறேனே. ஜனவரி 1 2025 ஆரம்பமே அமக்கலமால இருக்கு. புதன்கிழமை புதன்கிழமை லீவு. வேற எங்க சிவப்பு கலர் இருக்கு? தேடும் தேடும் தேடும். இங்க இருக்கு. ஜனவரி 14 பொங்கல் செவ்வாய்க்கிழமை லீவு. அப்படியே தொடர்ந்து 14 15 16 லீவு. இது பிப்ரவரி மாதம் லீவே இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிப்ரவரி மாதம் தான் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அதுக்கு இதுக்குன்னு ஓடிடலாம். அப்படியே ஒரு வாரத்தை ஓட்டிடலாம். ஓகே. அப்புறம் பிப்ரவரி மாதம் தானே நம்ம அம்மாவோட பிறந்த நாள். அதில் ஒரு நாள் ஓடிடும். அந்த மாதம் 28 நாள் தானே கடான்னு ஓடிடும். என்ன ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு குறை, ரிபப்ளிக் டே சண்டே வந்துடுது. இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் லீவ் இருந்திருக்கும். இது என்ன ஒரு சிறப்பு கலரை கூட காங்கலை. மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை ஒன்றுத்தைங்காங்களே. 30ஆம் தேதி ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு லீவு தானே. அன்னைக்கு பார்த்து தெலுங்கு வருட பிறப்பு வருது. இல்லைன்னா அதுவும் லீவாக இருந்திருக்கும். போச்சா. சரி, மார்ச் 31 ஒரு லீவ் இருக்கே. ஒரு முஸ்லீம் பண்டிகைக்கு ஒரு லீவை விட்டுருக்காங்கப்பா. ஐயோ, இந்த ஏப்ரல் மாதம் இருக்கே, இந்த வருஷம் எவ்வளோ அழகான மாதமாக இருக்குது. எல்லா பக்கமும் சிறப்பு கலரால் என் கண்ணுக்கு தெரியுது. ஏப்ரல் 10ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி லீவு. 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தி லீவு. 14ஆம் தேதி தமிழ் நியூ இயர் வேற. தமிழ் நியூ இயருக்கு எப்போவுமே லீவு தானே. இதில் நாங்கள் கோயிலுக்கு வேற போவோமே, ரொம்ப ஜாலி. அது திங்கக்கிழமையாக வருது. சூப்பர். 18ஆம் தேதி என்ன வருது? குட் ஃப்ரைடே, அன்னைக்கும் லீவு. லீவு. இந்த வருஷத்துல தான் எத்தனை லீவு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதம். அப்போ என்னாகும்? மே மாதம் ஒரு மாதம் ஸ்கூலு லீவு. ஒரே ஜாலி தான். இப்போ இந்த வருஷம் அமக்களமாக இருக்குது. என்ன இதில் ஒரே ஒரு குறை, மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் எக்ஸாம் இருக்கும். அது மட்டும்தான் குறை. அந்த எக்ஸாமே வைக்காமல் லீவு விட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். என்ன இப்போ மாதிரி ஒரே ஜாலியாக இருக்க போல. அம்மா ஸ்கூலில் 2025 கேலண்டர் கொடுத்துட்டாங்க. அதில் உள்ள லீவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கேலண்டரெல்லாம் அப்போவே பார்த்து தூக்கி எரிஞ்சிட்டேங்கிறத சோஃபாவில் பார்த்த உடனே தெரியுது. இப்போ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்? என்ன விஷயம் சொல்லு. அம்மா ஜனவரி மாதம் 5 நாள் லீவு. பிப்ரவரி மாதம் 28 நாள் தான். அதுலேயும் உன் பிறந்த நாள் வேறு, ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வேறு. மார்ச் மாதம் 2 நாள் லீவு. ஏப்ரல் மாதம் இருக்கே அந்த பொன்னான மாதம். அந்த பொன்னான மாதத்தில் மொத்தம் 4 நாள் லீவு. இது போக சனி ஞாயிறு லீவு. நான் இன்னும் எத்தனை லீவ் எடுக்க போகிறேனோ. இன்னும் மழை வேற பெய்யுமா இந்த வருஷம் ஃபுல்லாக. அதனால் இந்த வருஷத்தில் அந்த லீவு வேற இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. மழை பெஞ்சா நம்ம கவர்மெண்ட் வேறு லீவ் விடும் பற்றியா, அதை சொன்னேன். பூமாரி, உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? நீ என்னடானா உட்காந்து லீவ் எண்ணிட்டுருக்க. உனக்கு நல்லா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதே நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான். நீ படிக்கிறத தவிர எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அது அம்மா. அப்பா. என்னம்மா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? அப்பா அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. இருடா, நான் என்னன்னு கேட்குறேன். மதி, நீ எதுக்காக அவளை திட்டிக்கிட்டே இருக்க? நம்மலாம் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு. இவ்வளோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்து கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி நம்ம படிக்க வச்சுட்ருக்கோம். ஆனால் அவள் உட்காந்து லீவ் எண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா? மதி, நான் அவளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சொன்னேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்குற எஜுகேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது, சரியா? நீ தான் அடம் பிடிச்சி அவளை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னேன். நீயே சொல்லிவிட்டு ஃபீஸ் கட்டுறதை ஏன் நீ அவகிட்ட சொல்லிட்டு இருக்க? அவள் நம்மக்கிட்ட கேட்டாளா நான் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிப்பேன், நம்மளா விருப்பப்பட்டு படிக்க வைக்கிறோம், அதையெல்லாம் நீ சொல்லாது. குழந்தைங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த லீவ் எண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம ரசிக்கணும். இதுதான் குழந்தை பருவம். அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் நீ கோவப்படாத மதி. என்னவோ பண்ணுங்க, அப்பாவும் பண்ணும். பூமாரி, என்னென்ன மாசம்டா லீவ் வருது அப்பாவுக்கும் சொல்லு, அப்பாவும் பார்க்குறேன். அப்பாவுக்கும் அன்னைக்கு ஆஃபீஸ் லீவாக தானே இருக்கும், சேர்ந்து எண்ணலாம், சரியா? ஜாலியா அப்பா இங்கே தான் இருக்கு கேலண்டர், வாங்க நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். பூமாரி, ஒரு வழியா லீவ் எல்லாம் எண்ணியாச்சு. நிறைய லீவு வருது. இது எல்லா நாளும் அப்பாவுக்கும் ஆஃபீஸ் லீவு, ஒரே ஜாலி, சரியா? ஆனால் நீ ஒரு விஷயத்த நல்லா மறந்துட்ட. ஜனவரி மாதம் யோசி. என்னப்பா என்ன? ஜனவரி மாதம் அப்பாவோட பிறந்த நாள் ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம்ல. ஸோ அன்னைக்கும் உனக்கு லீவு தான். ஜாலி. அட லீவுக்கு பிறந்தவங்களா?